டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே, வணக்கம் தமிழொலியின் மற்றும் ஒரு பகுதியான இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. 29ஆம் தேதி 1ஆம் மாதம் 2022 சனிக்கிழமை காலை வேளையில் சந்திக்கிறோம். இன்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருக்கின்ற 4 பத்திரிகைகளினுடைய செய்திகளை வழமை போல் நாங்கள் பார்க்க போகிறோம். அனுசரணை வழங்குகிறார்கள் நெஸ்ட்மோல்டினுடைய அனுசரணையோடு உற்சாகமாக இந்த 1 மணி நேரம் பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். நீங்களும் நெஸ்ட்மோட்டை அருந்திக் கொண்டு செய்திகளை படித்திடுங்கள், பார்த்திருங்கள். அடுத்து நாங்கள் ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் இன்றைய அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, காங்கிரசின் யாப்பு கூட ஒற்றையாட்சியை ஏற்றதே, பொய் சொல்லும் தகுதியை கூட அந்த கட்சி இழந்துவிட்டது என்கிறார் சித்தார்த்தன் என்ற தலைப்போடு இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. அதே போல தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கும்போது 13ஐ எதிர்ப்போரின் மாற்று தீர்வு என்ன, தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கேள்வி என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. அதே போல வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, கோட்டாவின் கைக்கூலியாக முன்னணி செயல்படுகிறது, ஒற்றையாட்சி அரசியல் சாசனத்தை தமிழினம் என்றும் ஏற்காது, தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக அறிவிப்பு என்று இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. அதே போல புதிய அரசமைப்பில் நமக்கு தீர்வு மறுக்கப்பட்டால் வெளியக சுய நிர்ணயமே முடிவு, தமிழ் கட்சிகளின் ஊடக சந்திப்பில் மாவி சேனாதி ராஜா தெரிவிப்பு என்று இன்றைய 4 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளும் இவ்வாறு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை முதலில் எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பது, காங்கிரசின் யாப்பு கூட ஒற்றை ஆட்சியை ஏற்றதே, பொய் சொல்லும் தகுதியை கூட அக்கட்சி இழந்துவிட்டது என்கிறார் சித்தார்த்தன். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாப்பில் ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் வேறு அரசியல் சுலோகங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொய் சொல்வதற்கு கூட தகுதி இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான ஃப்ளட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் என்பி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், யாழ்ப்பாணத்தில் நேற்று 6 தமிழ் தேசிய கட்சிகள் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது இதனை அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொய் சொல்வதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும், ஆனால் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு பொய் சொல்லக்கூட தகுதி இல்லை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் திணைக்களத்தில் சமர்ப்பித்துள்ள கட்சி ஆப்பில் சமஷ்டியோ இரு தேசம் ஒரு நாடு என அவர்கள் இப்போது குறிப்பிடுவது எதுவும் கிடையாது. அவர்கள் சமர்ப்பித்துள்ள யாப்பில் ஒற்றை ஆட்சியே குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் திணைக்களத்திற்கு 75 ரூபாய் செலுத்தினால் கட்சிகளின் யாப்புகளை எடுத்து பார்க்கலாம். நாம் 75 ரூபாய் செலுத்தி தமிழ் காங்கிரசின் யாப்பை பெற்று பார்த்தோம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாப்பிலேயே ஒற்றை ஆட்சியை குறிப்பிட்டுவிட்டு மக்களுக்கு வேறு ஒன்றை கூறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரை வைத்து சமஷ்டி ஒரு நாடு இரு தேசம் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு ஒற்றை ஆட்சிதான். 77 வருடமாக அப்படித்தான் உள்ளது. ஆகவே மக்கள் இந்த விடயத்தை மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றைய தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்து யாப்பிலும் உள்ளமைக்கு மக்களிடம் செல்வதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நாம் அந்த இலக்கிலிருந்து தடம் மாற எந்த காரணமும் இல்லை. மக்கள் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசமைப்பில் உள்ளதையே அமுல்படுத்த கோரியுள்ளோம் என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. காங்கிரசின் யாப்பு கூட ஒற்றை ஆட்சியை ஏற்றதே, பொய் சொல்லும் தகுதியை கூட அக்கட்சி இழந்துவிட்டது என்கிறார் சித்தார்த்தன் என்ற தலைப்போடு ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இருக்கிறது. அதே போல 13வது திருத்தம் தீர்வாகாது, அதில் தெளிவாக உள்ளோம், மாவி சேனாதி ராஜா தெரிவிப்பு என்று இருக்கிறது. நேற்றைய தினம் 6 தமிழ் கட்சிகள் கூடி நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்லப்பட்ட விடயங்கள் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலுமே பரவலான செய்தியாக காணப்படுகிறது. அதில் ஒன்றுதான் 13வது திருத்தம் தீர்வாகாது, அதில் தெளிவாக உள்ளோம், மாவி சேனாதி ராஜா தெரிவிப்பு என்று இருக்கிறது. 13வது திருத்தம் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வை தராது என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். இந்த நிலையில் ஒரு கட்சி எமக்கு எதிராக பிரசாரம் செய்வது நினைத்து தமிழ் மக்களை குழப்புவதாக பேரணிகளை ஏற்பாடு செய்துள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்தார். 13வது திருத்தம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் இந்திய பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற போதே இவ்வாறு குறிப்பிட்டார். சமஷ்டி கட்டமைப்பில் சுயநிர்ணயம் தீர்வை நாம் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் தெளிவாக சிந்தித்து இந்த முடிவை எடுத்துள்ளோம். ஒரு நாளும் 13வது திருத்தம் மக்களின் இனப்பிரச்சனை தீர்வை தராது, அதிலும் நாம் தெளிவாக இருக்கிறோம். இந்த நிலையிலேயே ஒரு கட்சி எமக்கு எதிராக பிரசாரம் செய்வதாக நினைத்து
தமிழ் மக்களை குழப்புவதற்காக பேரணிகளை ஏற்பாடு செய்துள்ளது. நாம் இந்தியாவிற்கு சூரம் போக மாட்டோம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் அவர்களிடமிருந்து பெற வேண்டியதை பெறுவோம். வடகிழக்கு இணைப்பு தொடர்பில் கத்தி கத்தி களைத்து விட்டோம். அதற்காக அப்படியே இதை விட்டு விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். தமிழர் இருப்பும் நாம் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி நிறைவேற்ற வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 13வது திருத்தம் தீர்வாகாது, அதில் தெளிவாக உள்ளோம். மாவிசி நாதிராஜா தெரிவிப்பு என்று இருக்கிறது அந்த செய்தி. அதன் கீழே 13வது திருத்தச் சட்டம் தமிழருக்கு நிரந்தர தீர்வு அல்ல, விக்னேஸ்வரன் எம்பி சுட்டிக்காட்டு என்று அதை செய்து இருக்கிறது. உண்மையாக 13வது திருத்தச் சட்டத்தினூடாக தமிழருக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போவதில்லை. ஆனால் தற்போதுள்ள நிலைமையிலேயே முதலில் இருக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்தார். 6 தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து நேற்று யாழ்ப்பாணத்தின் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். அதன் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாண சபையை கொண்டு வருவதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற போது ஒரு சில தமிழ் கட்சிகள் அதற்கு எதிராக பொய் பேசும் கூட்டங்களை நடத்த ஆரம்பித்துள்ளனர். இப்போதிலிருந்தே பொய் கூற ஆரம்பித்திருந்தால் தான் வடக்கு மாகாண சபை தேர்தல் வரும்போது தமது குறிக்கோளை அடைந்து கொள்ள முடியும் என்ற எண்ணப்பாட்டில் செயற்பட அவர்கள் ஆரம்பித்துள்ளனர். உண்மையாக 13வது திருத்தச் சட்டத்தினூடாக தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போவதில்லை. இந்த விடயத்தில் மறுகருத்து இடமில்லை. 13வது திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் சம்பந்தன் உள்ளிட்டோர் இந்த திருத்தம் கொண்டு வந்த காலப்பகுதியில் இருந்து இந்த திருத்தம் போதுமானது இல்லை என்று கூறி இந்தியாவிற்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். ஆகவே தற்போதைய நிலையில் இருக்கும் சட்டத்தை அமுல்படுத்துங்கள், புதிதாக ஒரு தீர்வும் செல்ல தேவையில்லை என்பதே எங்களின் நிலைப்பாடாக உள்ளது என்றார் என்று 13வது திருத்தச் சட்டம் தமிழருக்கு நிரந்தர தீர்வல்ல என்ற தலைப்பின் கீழ் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டிய விடயமாக அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். வடக்கில் மீண்டும் உச்சம் பெறும் கொரோனா என்ற ஒரு செய்தி இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பு. வடக்கு மாகாணத்தில் மீண்டும் கொரோனா நோய் தொற்றுக்குள்ளாவோரினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். நேற்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது, வடமாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கடந்த 2 வாரங்களில் 4 கொரோனா உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. நாடுபூராகவும் இந்த அதிகரிப்பு காணப்படுகிறது. அதேபோல் இறப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. வடமாகாணத்தில் கடந்த 2 வாரங்களில் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கொரோனா நோயாளர்களாக இனம் காணப்பட்டனர். ஜனவரி மாதம் நேற்று முன்தினம் வரையாக வடக்கு மாகாணத்தில் 726 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நாளொன்றிற்கு 10 பேரளவில் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்ட நிலையில் தற்போது நாளொன்றுக்கு தினமும் 60 தொடக்கம் 70 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்படுகிறார்கள். தற்போது ஒமைக்ரோன் நோயானது உலக நாடுகளில் தீவிரமாக பரவி வருகிறது. இந்த சூழ்நிலையிலேயே எங்கள் நாட்டிலும் தற்போது மேல் மாகாணத்திலும் மேலும் பல மாகாணங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. அதோடு வடக்கு மாகாணத்திலும் இந்த நோயானது வேகமாக பரவ ஆரம்பித்துள்ளது. பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்துக் கொள்ள இருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாப்பான விடயம் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதுதான். முதல் 2 தடுப்பூசிகளையும் பலரும் பெற்ற போதிலும் 3வது பூஸ்டர் தடுப்பூசியை பெறாமையின் காரணமாகவே நோய் எதிர்ப்பு சக்தியற்ற நிலையில் வேகமாக கொரோனா நோய் தொற்றுக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கில் மீண்டும் கொரோனா உச்சம் என்ற தலைப்போடு அந்த செய்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப செயல்படுகிறது முன்னணி. கட்சியை காப்பாற்றவே இந்த நாடகம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி இங்கு பார்க்கலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் கோட்டபாய அரசாங்கம் நினைக்கும் விடயங்களை வடக்கில் நிறைவேற்றுகிறார்கள் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமது கட்சியை காப்பாற்றுவதற்காக இவ்வாறு அவர் 13வது திருத்தத்திற்கு எதிராக போலி பிரசாரம் மேற்கொள்கிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று 6 தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 13வது திருத்தச் சட்டத்தினை நாம் தமிழரின் தீர்வாக ஒருபோதும் ஏற்கவில்லை, அதனை ஏற்கப் போவதும் இல்லை. வடக்கில் இராணுவமயமாக்கல், சிங்கள குடியேற்றங்களை தடுத்து தமிழ் மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்காக
ஏற்கனவே இந்தியாவின் தலையீட்டை ஏற்படுத்திக் கொள்ள அரசியல் சாசனத்தில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரிய 6 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளோம். அந்த கடிதத்தில் தொடர்ச்சியாக நாம் டெல்லி சென்று இந்திய பிரதமரை சந்தித்து அடுத்த கட்டமாக முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்கள் மத்தியில் போலி பிரசாரத்தை மேற்கொள்வது போல நாங்கள் 13வது திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ளப் போவதுமில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கோட்டாபாய அரசாங்கம் எதை செய்ய நினைக்கிறதோ அதை வடக்கில் நிறைவேற்றுகிறார்கள். அதாவது தற்போது அரசின் நிகழ்ச்சி நிரலுக்கு வடக்கின் முகவர்களாக செயல்படுகிறார்கள் என்று கூற வேண்டும் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்த கருத்து நிறைவுக்கு வருகிறது. அரசின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப செயல்படுகிறது முன்னணி என்ற தலைப்பிலே அந்த செய்தி இருக்கிறது. அருகிலே சவப்பட்டியுடன் முன்னணி பேரணி என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. 13ஆம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி இந்திய அரசுக்கு விடுத்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சவப்பட்டியுடன் சுமார் 25 பேருடன் முன்னெடுத்த பேரணி ஒன்று நடைபெற்றிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது நேற்று மதியம் யாழ்ப்பாண நகரத்தை இந்த பேரணி வந்தடைந்திருக்கிறதாகவும் கிளிநொச்சியிலிருந்து நேற்று காலை இந்த போராட்டம் ஆரம்பமாகி இருந்தது. அங்கிருந்து நகர்ந்த பேரணி தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை 13ஆம் திருத்தத்திற்குள் முடக்கும் சதி முயற்சி நடப்பதாகவும் அதனை முறியடிக்க அனைத்து தமிழ் மக்களினது பூரணமான ஆதரவு கோரும் துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்தவாறு நகர்ந்தது. இந்த பேரணியில் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கட்சி செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன், சட்டத்திறனிகளான காண்டீபன், சுகாஸ், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என இந்த பேரணியில் பங்கேற்றிருந்ததாக அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கலாம். சவப்பட்டியுடன் முன்னணி பேரணி என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. அதே போல இலங்கையிலே தொற்றுறுதியாகும் 95% ஒமைக்ரோன் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. இலங்கையில் தற்போது பதிவாகும் கோவிட் தொற்றாளர்களில் 95% ஒமைக்ரோன் மாறுபட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளரும் ஒருவருமான மருத்துவர் ரஞ்சித் பந்துபெட்டுவன் இதனை தெரிவித்திருப்பதாகவும் ஆய்வகங்களில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளிலே இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. சபாநாயகருக்கும் கொரோனா உறுதி என்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். இங்கே சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிற்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சமீபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகி வரும் நிலையிலே தற்போது சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிற்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை மாணவர்களுக்கு விசேட விடுமுறை, கோவிட் தொற்று நிலைமையை அடுத்து கல்வி அமைச்சு தீர்மானம் என்று இருக்கிறது ஒரு செய்தி. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை கல்வி பயிலும் 10க்கும் மேற்பட்ட ஆசிரிய மாணவர்களுக்கு விரிவுரையாளர் ஒருவருக்கும் தொற்று நிலைமை ஏற்பட்டதை அடுத்து தொடர்ந்து கலாசாலையினுடைய நேரடி கற்றல் செயற்பாடுகளை ஒரு வாரத்திற்கு இடைநிறுத்துமாறு மத்திய கல்வி அமைச்சின் செயலாளர் கலாசாலை அதிபருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். கடந்த ஜனவரி 18ஆம் தேதி கலாசாலையின் கற்றல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகிய நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து 300 ஆசிரிய மாணவர்கள் கலாசாலைக்கு வருகை தந்தனர். அவர்களில் ஒருவர் திடீரென சுகவீனமுற்றமையை தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையின் அடிப்படையில் கொரோனா தொற்றை கொண்டுள்ளார் என உறுதிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தற்போது 300 வரையான ஆசிரிய மாணவர்கள் கல்வி சூழலில் வகுப்பறை நேரடி கற்றல் செயற்பாடுகளின் ஊடாக கோவிட் பரவல் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை கலாசாலையின் நேரடி கற்றல் செயற்பாடுகளை இடைநிறுத்துமாறு இணைய வழியில் போதனைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை மாணவர்களுக்கு விசேட விடுமுறை என்ற தலைப்போடு இருக்கிறது. கோவிட் தொற்று நிலைமையை அடுத்து கல்வி அமைச்சு தீர்மானம் என்று இருக்கிறது அந்த செய்தி. ஜெனீவாவில் தாம் அறிக்கை சமர்ப்பிக்க எம்மை பயன்படுத்த பார்க்கிறது அரசு, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா கூட்டத்தொடருக்கு தங்கள் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு நடமாடும் சேவைகள் மூலம் எம்மை பயன்படுத்த பார்க்கின்றனர் என முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி முல்லைத்தீவில் ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். அங்கு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நீதி அமைச்சினால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடமாடும் சேவை நடத்தப்பட உள்ளது. குறிப்பாக நீதி அமைச்சினால் நடத்தப்படும் நடமாடும் சேவையில் பல்வேறு திட்டங்களூடாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை ஒன்று திரட்டும் ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் குறிப்பாக காணாமல் போனோர் அலுவலகத்தில் பதவியில் இருந்தவர்கள், அதனூடாக
செய்ய முடியாததை இவ்வாறான ஒரு வகையில் சாதிப்பதற்காக முனைகிறார்கள். அவர்கள் இன்று காலை 9:30 மணிக்கு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு வருகை தர உள்ளதாகவும் அறிந்தோம். இவர்களின் இந்த நடமாடும் சேவை மூலம் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா கூட்டத்தொடருக்கான தங்கள் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். தாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுடன் கலந்துரையாடி உள்ளதாகவும் அவர்கள் தங்கள் செயல்பாடுகளுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிப்பதற்காகவே இவர்கள் இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள். இந்த அரசாங்கத்திடம் தீர்வை எதிர்பார்த்து நாங்கள் போராட்டத்தை செய்யவில்லை. இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் பல தடவைகள் சென்று எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையிலேயே சர்வதேச விசாரணை கோரி போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் இந்த போராட்டத்தை தடை செய்து இந்த உறவுகள் போராட முடியாத வகையில் அச்சுறுத்தல்களையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வடமாகாணத்தில் வந்து எங்கள் தமிழ் உறவுகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு நோக்கோடு இந்த நடமாடும் சேவையை இவர்கள் செய்கிறார்கள் என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. ஜெனீவாவில் தாம் அறிக்கை சமர்ப்பிக்க எம்மை பயன்படுத்த பார்க்கிறது அரசு, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் குற்றச்சாட்டு என்று இருக்கிறது அந்த செய்தி. முன்பக்கத்தினுடைய இறுதி செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்திய மீனவர் அத்துமீறலை கண்டித்து ஊர்காவற்றுறையில் நேற்று போராட்டம் என்றிருக்கிற ஒரு செய்தி. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கண்டித்தும் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் நேற்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஊர்காவற்றுறை பிரதேச செயலகம் முன்பாக நேற்று காலை ஊர்காவற்றுறை பிரதேச கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் ஆகியன இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன. ஊர்காவற்றுறை கடற்றொழிலாளர்கள் சமாசம் முன்பாக போராட்டத்தை ஆரம்பித்த மீனவர்கள் அங்கிருந்து ஊர்காவற்றுறை பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்றனர். பிரதேச செயலகத்திற்கு பேரணியாக சென்ற மீனவர்கள் பிரதேச செயலகம் ஊடாக ஜனாதிபதி மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஆகியோருக்கு மகிழ் கையளித்தனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் கட்டுக்கடங்காமல் செல்வதனால் எமது கடல் வளங்கள், கடல் சூழல், உபகரணங்கள், வாழ்வாதாரங்கள் என்பன அளிக்கப்படுகிறது. அதனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லன்னா துன்பங்களையும் அனுபவித்து வருகிறோம். பல போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறோம். பல தரப்புகளிடமும் மகிழ்ச்சிகளை கையளித்துள்ளோம். இருந்தும் இன்று வரை எந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. வெளிநாட்டு மீனவர்கள் ஒழுங்குபடுத்தல் தடை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். உள்ளூர் இழுவை மடி தொழில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் அளிக்கப்பட்ட மது தொழில் உபகரணங்களின் மதிப்புகள் பல கோடி ரூபாய். அதற்காக நட்டஈடுகளை பெற்றுத்தர ஆவண செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்திய மீனவர்கள் அத்துமீறலை கண்டித்து ஊர்காவற்றுறையில் நேற்று போராட்டம் என்றிருக்கிறது அந்த செய்தி. இவை இன்று 7 நாடு பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கிறது. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பு இணைய பத்திரிகை செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். 13 எதிர்ப்போரின் மாற்றுத் தீர்வு என தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கேள்வி என்று இருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. சமஷ்டி கட்டமைப்பில் சுயநிர்ணய தீர்வு என்பது எமது நிலைப்பாடு, ஆனால் 13ஐயும் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழர்களை பிளவுபடுத்த கோதாவின் செயற்திட்டத்தில் கிழக்கில் ஞானசார தேரர், வடக்கில் கஜேந்திரகுமார், தமிழ் தேசியத்திற்காக ஒன்றிணைந்த நாங்கள் ஒருபோதும் 13வது திருத்தச் சட்டத்தை தமிழ் மக்களின் தீர்வாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், இந்த விடயம் தொடர்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்ட விடயமே தொடர்ந்து இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இதற்கு முதல் ஈழநாடு பத்திரிகையிலே இடம் பிடித்திருந்த செய்திகள் தொடர்பாகவும் அந்த செய்தியை முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பினுடைய முழுமையான தொகுப்பு இங்கே உள்பக்கத்தில் 4ஆம் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சமஷ்டி கட்டமைப்பில் சுயநிர்ணய தீர்வு வேண்டும் என்பதில் நாம் மிகவும் தெளிவாக உள்ளோம். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் இருக்கின்ற அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு 13 நடைமுறைப்படுத்துங்கள் என்றே கூறியிருக்கிறோம் என தெரிவித்த தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் 13வது திருத்தச் சட்டத்தை எதிர்ப்போர் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வாக எதனை முன்வைக்கப் போகிறார்கள் அல்லது அவர்கள் தீர்வு தொடர்பில் எடுக்க முயற்சி என்ன எனவும் கேள்வி எழுப்பியிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே அந்த செய்தி ஒவ்வொரு தலைவர்கள் குறிப்பிட்ட விடயம் தொடர்பாகவும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக விரிவான சில செய்திகளை ஈழநாடு பத்திரிகையிலிருந்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மண்டியன் குழு தலைவர் சுரேஷ் தூள் புகழ் அடைக்கலநாதன் இருவருமே கோதாவின் கைக்கூலிகள், சுகாஸ் அதிரடி என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது.
தமிழ் மக்களின் உரிமைக்காக சுயலாப அரசியல் மற்றும் பதவி அரசியலுக்கு அப்பால் செயல்படும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தமிழ் இனத்தின் மீது போர்க்குற்றம் புரிந்த கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் கைக்கூலிகள் என்று இலங்கை அரசின் கைக்கூலிகள் தெரிவிப்பது வேடிக்கையானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், அவர் மேலும் தெரிவிக்கையில், மண்டியன் குழு என்ற பெயரில் ஒரு சட்டவிரோத ஆயுத குழுவை தாயகத்தில் உருவாக்கி தனது சொந்த மக்களையே மண்டையில் துவக்கால் சுட்டு கொண்டவர்தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இவர்தான் கோதாவினுடைய கைக்கூலி. 1990களில் மஹிந்த ராஜபக்ஷ மீன்பிடி அமைச்சராக இருந்தபோது மஹிந்த ராஜபக்ஷவினது செயலாளராக இருந்தவர்தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன். அவ்வாறானால் மஹிந்தவினதும் கோதாவினதும் கைக்கூலி யார்? சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான். இவருடைய EPRLF கட்சி தான் வவுனியாவில் உள்ளூராட்சி மன்றத்தில் பொதுஜன பெரமுன ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கினர். இவர்தான் இந்தியாவினதும் கோதா அரசினதும் கைக்கூலி. இவருடன் தூள் புகழ் செல்வம் அடைக்கலநாதனும் எமது கட்சிக்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார். இவர்களின் அநாகரீக அரசியலுக்கு எதிராக எமது தரப்பு நியாயங்களை தெரிவிக்க முயன்றால் தாங்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார் என்று அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மண்டியன் குழு தலைவர் சுரேஷ், தூள் புகழ் அடைக்கலநாதன் இருவருமே கோதாவின் கைக்கூலிகள். சுகாஸ் அதிரடி என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. அதே போல மேல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் செய்திகளை இங்கே பார்க்கும்போது கொரோனா தொடர்பான செய்திகள் இங்கே இருக்கிறது. ஏற்கனவே பார்த்த செய்திதான். கொரோனா தொற்றால் 17 பேர் உயிரிழந்திருப்பதான ஒரு செய்தி. அதே போல இலங்கையிலே 95% தொற்றாளர்களுக்கு ஒமைக்ரோன் என்ற ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஜெனீவா அமர்வை சமாளிப்பதற்கு வந்த நீதி அமைச்சரை சந்திக்கப் போவதில்லை, மழையில் நனைந்தபடி மக்கள் ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. நீதி அமைச்சர் அலி சப்ரி தலைமையிலான நீதிக்கான அணுகல் நடமாடும் சேவைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மழையில் நினைந்தபடி காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்றைய தினம் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். நீதி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து திணைக்களங்களும் இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நீதிக்கான அணுகல் என்ற தலைப்பில் நடமாடும் சேவை ஒன்றை வெள்ளிக்கிழமை நடத்தின. காணாமல் போனோருக்கான அலுவலகம் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் இணைந்து நீதி அமைச்சர் அலி சஃப்ரி தலைமையில் இந்த நடமாடும் சேவை நடைபெற்றது. இந்நிலையிலேயே காணாமல் போனோருக்கான அலுவலகம், கண் துடைப்பு நாடகம், காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை நிராகரிக்கிறோம் என்ற கோரிக்கையை முன்வைத்து முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவுகள் மலைக்கு மத்தியிலும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவுகள் போராட்டம் மேற்கொண்டிருந்த நிலையிலே போராட்டம் மேற்கொண்டோரை சந்தித்த நீதி அமைச்சின் அலுவலக அதிகாரிகள் ஒருவர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் நடமாடும் சேவை முகாமுக்கு வருகை தருமாறு அமைச்சரோடு கலந்துரையாடுமாறும் அழைப்பு விடுத்தார். இதனை நிராகரித்த போராட்டக்காரர்கள் எதிர்வரும் ஜெனீவா அமர்வை சமாளிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள இந்த கண்டுடைப்பு நடவடிக்கையில் எமக்கு நம்பிக்கை இல்லை, எமக்கு நட்ட ஈடே மரணச் சான்றிதழோ தீர்வாகாது, குறைந்தபட்சம் இராணுவத்திடம் கையளித்தோருக்காவது என்ன நடந்தது என்ற பதிலையாவது இந்த அரசாங்கம் சொல்ல வேண்டும். அதனை கூட இந்த அரசாங்கம் செய்யாது. இந்த அரசின் மீதோ நீதித்துறை மீதோ உமக்கு நம்பிக்கை இல்லை என முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்களின் சங்க இணைப்பாளர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி நீதி அமைச்சின் அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலேயே முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அமர்வில் வெறும் 4 பேர் மாத்திரம் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததோடு அதில் கலந்து கொண்டவர்களில் 3 காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இழப்பீடோ நட்டஈடோ தமக்கு வேண்டாம் எனவும், உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற நீதி விசாரணையை வேண்டும் எனவும், தமது உறவுகளை வேண்டும் எனவும் நீதி அமைச்சரிடம் தெரிவித்தனர். நண்பகல் வரை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக அமர்வுகள் இடம்பெற்று நிறைவடைந்த நிலையில் அமைச்சர் அலி சஃப்ரி தலைமையிலான அணியினர் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம் இடம்பெற்ற இடமான பிரதான வாயில் வழியாக வெளியேறாது மாற்றுப்பாதை ஊடாக விரைவாக வெளியேறி சென்றனர் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. ஜெனீவா அமர்வை சமாளிப்பதற்கு வந்த நீதி அமைச்சரை சந்திக்க போவதில்லை, மழையில் நனைந்தபடி மக்கள் ஆர்ப்பாட்டம் என்றிருக்கிறது அந்த செய்தி. தமிழ் மக்களின் பிரச்சனையை அரசுடன் பேசி தீர்க்கலாம், அமைச்சர் அலி சஃப்ரி என்று அதன் கீழ் ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. தமிழ் மக்களின் பிரச்சனையை தொடர்பில் தமிழ் கட்சிகளை சந்தித்து பேசுமாறு ஜனாதிபதியிடம் கோரியுள்ளதாக நீதி அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். அமைச்சர் அலி சஃப்ரி நேற்று வெள்ளிக்கிழமை இரவு யாழ் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தமிழ் ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்து பகிர்வை மேற்கொண்ட வேளையிலேயே தமிழ் கட்சிகள் இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்பியமை தொடர்பில் கேட்டபோது அவர் மேற்கண்டவாறு விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அந்த விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, தமிழ் மக்களின் பிரச்சனையை அரசுடன் பேசி தீர்க்கலாம், இதனை விடுத்து இந்திய பிரதமருக்கு தமிழ் கட்சிகள் கடிதம் அனுப்பியமை தெற்கு மக்கள் பாரதூரமான விடயமாக நோக்குவர். இது பழைய நிலைக்கு கொண்டு செல்லும் பொறுப்புடன் செயற்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையிலேயே தமிழ் மக்கள் பிரச்சனை
பிரச்சினை தொடர்பில் தமிழ் கட்சிகளை சந்திக்குமாறு ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார். சந்திப்பை ஜனாதிபதி சாதகமாக நோக்கியுள்ளார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. தமிழ் மக்களின் பிரச்சினை அரசுடன் பேசித்திருக்கலாம், அலி சஃப்ரி என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. இளைஞர்களுக்காக புதிய சுகாதார வழிகாட்டி என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. புதிய பிறழ்வுடன் மாற்றமடைந்துள்ள வைரஸின் செயல்பாடு, தடுப்பூசி திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் கொரோனா தொற்று தொடர்பிலான விஞ்ஞானபூர்வமான தரவுகளை அடிப்படையாக கொண்டு புதிய வழிகாட்டிகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கிணங்க முழுமையாக தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட ஒருவர் கோவிட் நோயாளருடன் தொடர்பில் இருந்த முதல் நபராக இருந்தாலும் நோய் அறிகுறிகள் காணப்படாவிடில் வீட்டில் தனிமைப்படுத்தலில் இருக்க முடியும். சில குழுவினரே முழுமையான தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள். இதற்கிடையில் 20 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது தடுப்பூசியை பெற்று 3 மாதங்கள் கடந்தால் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுதல் அவசியமாகும். 2வது தடுப்பூசியை பெற்ற ஒருவருக்கு தொற்று ஏற்பட்ட நாளிலிருந்து 1 மாத இடைவெளியில் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் 16 மற்றும் 19 வயதுக்குட்பட்ட சிறார்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்று 2 வாரங்களுக்கு பின்னர் முழுமையான தடுப்பூசி போடப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். 12 முதல் 15 வயது இடையிலான சிறுவர்கள் ஒரு தடுப்பூசி ஏற்றப்பட்டு 2 வாரங்களுக்கு பின்னர் முழுமையான தடுப்பூசியை பெற்றுக்கொண்டதாக கருதப்படுவார்கள். இவ்வாறு முழுமையான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத நோயாளர்களுடன் முதல் தொடர்புகளை பேணுபவர்கள் 7 நாட்களுக்கு வீட்டில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதும், அறிகுறிகள் ஏற்பட்டால் பரிசோதனைக்குட்படுத்தப்படுவர் என்றும் அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கிறோம். இளைஞர்களுக்கான புதிய சுகாதார வழிகாட்டி என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. பொது முடக்கமா பயணத்தடைய அரசாங்கம் சொல்லுமா என்று கேள்வி என்று அதன் அருகிலே மற்றும் ஒரு செய்தி இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் கோவிட் தொற்றாளர்கள் எண்ணிக்கையில் தொடர்ச்சியாக அதிகரிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளை கவனத்தில் கொண்டு மீண்டும் பொது முடக்கம் அல்லது பயணத்தடை ஒன்றுக்கு அரசாங்கம் செல்லுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சுகாதார சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் இருந்து நாட்டை முடக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள போதும் அவ்வாறு முடக்கப்படுவதற்கான எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டை மூடுவது பிரச்சினைக்கு தீர்வல்ல எனவும் நாடு திறந்திருக்கும் போதே தொற்றை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையை சரதியாக அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் ஒமிக்ரோன் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனால் வைத்தியசாலை கட்டமைப்புகள் நெருக்கடிகளுக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் நாடு முடக்கப்படுமாயின் மாதாந்த சம்பளம் பெறுவோருக்கு பிரச்சனை ஏற்படும் என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் கேமந்த ஹேர தெரிவித்திருக்கிறார். நாடு முடக்கப்பட்டால் மாதாந்த சம்பளம் பெறுபவர்களின் வீடுகளில் இருந்து சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என நினைக்கலாம். ஆனால் அவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என நான் நம்பவில்லை எனவும் தெரிவித்தார். நாட்டில் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படுவதை தடுக்கும் வகையில் மக்கள் முழுமையான தடுப்பூசிகளை பெற்று சுகாதார முறைமைகளுக்கு அமைவாக செயல்பட வேண்டும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை சரதியாக அதிகரித்து வருகின்ற நிலையிலும் தற்போதைய நிலையில் பொது முடக்கம் ஒன்றுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என இராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்தார். கடந்த காலங்களில் நாட்டில் தினசரி 5000 வரையான தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் அவை வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்யப்பட்டமையினால் தற்போதைய நிலைமையினை தீவிரமாக கருத முடியாது என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை வைத்தியர்கள் தாதியர்கள் பலர் மீண்டும் தொற்றுக்குள்ளாகும் நிலையில் வைத்தியசாலை கட்டமைப்பு நெருக்கடிகளுக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனினும் டொலர் பற்றாக்குறையினால் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியிலே சமாளிப்பதற்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள், அலுவலக வேலை நேர மாற்றம், அரசு அலுவலகங்களில் வாகன பாவனை குறைத்தல் போன்ற யோசனைகளை கடந்த வாரம் அமைச்சரவையில் எரிசக்தி அமைச்சர் உதய கமன்வில முன்வைத்த போது அவை தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொது முடக்கமா பயணத்தடையா என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி இருக்கிறது. உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்படுமா, மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு என்று இங்கும் ஒரு கேள்விக்குறியோடு ஒரு செய்தி இருக்கிறது. 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 20 வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமூக செயற்பாட்டாளரான நாகந்த கொடித்துவக்கிரால் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2021ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு ஏற்கனவே அறிவித்துள்ளது. கோவிட் தொற்று சூழலை அடிப்படையாக காரணம் காட்டி பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சர், பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம், கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும்
பலர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். பாடத்திட்டங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதை கல்வி நிபுணர்களை வெளிப்படுத்தியுள்ளதாக கொடித்துவக்கு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே உயர்தர பரீட்சையை குறைந்தபட்சம் 20 வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறும் குறித்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2021 ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் தாங்கள் தற்போது எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி நிதி அமைச்சர் ஃபெசில் ராஜபக்ஷவிற்கு கடிதம் எழுதியுள்ளனர். தேசிய கல்வி நிர்வாகம் கடந்த ஆண்டு நவம்பர் முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி வரை அத்தியாவசிய பாடத்திட்டங்களை மட்டும் பூர்த்தி செய்யுமாறு முன்மொழிந்தாலும் முழு பாடத்திட்டங்களையும் பூர்த்தி செய்யுமாறு கல்வி அமைச்சு பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. தேசிய கல்வி நிர்வாகத்தால் 2020 மதிப்பிடப்பட்ட கல்வி இழப்பு மேல் மாகாணத்தில் 55%, மற்ற மாகாணங்களில் 45% இருந்தது. 2021 கல்வி இழப்பு மேல் மாகாணத்தில் 90%, மற்ற மாகாணங்களில் 70% இருந்தது என்று மாணவர்கள் தெரிவித்திருந்தனர். எனினும் உயர்தர பரீட்சைகளின் திகதியை மாற்றும் திட்டம் இன்னும் இல்லை என தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் கலாநிதி சுனில் ஜயந்தன் அவரத்ன தெரிவித்துள்ளார். இந்த பரீட்சையை ஒத்திவைப்பது சாதாரண தர மாணவர் பரீட்சை மற்றும் பல்கலைக்கழக நுழைவுப் பரீட்சைகளின் தாமதத்திற்கு வழிவகுக்கும் எனவும் வெளியிடப்பட்டுள்ள அட்டவணைக்கு ஏற்ப பரீட்சைகள் இடம்பெறும் எனவும் தெரிவித்திருந்தார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்படுமா கேள்விக்குறியோடு இருக்கிறது. இங்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு என்றிருக்கிறது அந்த செய்தி. மின்வெட்டு வரும், ஆனால் வராது, அப்படி ஒரு நிலைமை உருவாகிறது. நாட்டில் மின் உற்பத்தி மற்றும் தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு திங்கட்கிழமை வரை மின்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தேசிய மின் கட்டமைப்பில் தொடர்ச்சியாக மின் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. எரிபொருள் கிடைக்காவிட்டால் சபுஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்தின் வி பிரிவும் செயலிழந்து போகும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், மின்வெட்டு தொடர்பான செய்தியாக சபுஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்தில் ஏ பகுதி எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக வெள்ளிக்கிழமை செயலிழந்திருந்தது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தி பணிகள் சில நாட்களாக நிறுத்தப்பட்டன. எனினும் வியாழக்கிழமை பிற்பகல் எரிபொருள் பெறப்பட்டதன் மூலம் அதன் உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் தற்போது எரிபொருள் இருப்பு தீர்ந்துவிட்டது. சபுஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்தின் பி பிரிவானது எரிபொருள் இன்மையினால் செயல்படுகின்றமை நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனினும் நாட்டில் எரிபொருள் இறக்குமதி செய்யப்படாததாலும் எரிபொருள் தீர்ந்துள்ளதாலும் மின் உற்பத்திக்கான எரிபொருளை தேடும் பணியில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சபுஸ்கந்த மின் நிலையத்தின் மொத்த கொள்ளளவு 111 மெகாவாட் ஆகும். இந்த மின் உற்பத்தி நிலையம் ஏ மற்றும் பி என 2 பகுதிகளை கொண்டுள்ளது. அதன் ஏ பிரிவில் 16 மெகாவாட் கொள்ளளவினையும் உடைய 3 ஜெனரேட்டர்களும் மற்றும் பி பிரிவில் 9 மெகாவாட் கொள்ளளவினை உடைய 7 ஜெனரேட்டர்களும் காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் சபுஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தேவையான மசகு எண்ணெய் கையிருப்பு தற்போது இறக்கப்பட்டு வருகிறது. சபுஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய இயங்கினால் 2 அல்லது 3 நாட்களுக்கு மின்சார சபைக்கு எரிபொருள்களை வழங்க முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நுரைச்சோலை அனல் மின் நிலையம் மற்றும் கழனி திஸ்ஸ மின் உற்பத்தி கட்டிட தொகுதியில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையம் என்பனவும் செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது என்று சொல்லி அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். மின்வெட்டு வரும், ஆனால் வராது என்ற தலைப்பிலே அந்த செய்தி இருக்கிறது. தங்கத்திற்கு இணையாக மாறும் வாகனங்கள் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. இலங்கையிலே பயன்படுத்தப்படும் வாகனத்தை தற்போது தங்கத்தை ஒத்ததாக பார்க்கப்படுவதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளிலே கார்களின் விலைகள் வீடுகளின் விலைகளை விட உயர்ந்திருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், 22 மில்லியன் மக்கள் வசிக்கும் தீவிலான் நிலையின் விளிம்பில் உள்ளது. பணவீக்கம் அதிகமாக உள்ளது. உணவு, மருந்து மற்றும் எரிபொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான டாலர்களை சேமிக்க அரசாங்கம் அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளை தடை செய்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக இலங்கை மோட்டார் சந்தையில் புதிய வாகனங்கள் இல்லை. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியிடும் புதிய வாகனங்கள் இலங்கை வீதிகளில் இருந்து விலகியுள்ளன. பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு உலகிலேயே மிகவும் உயர்ந்த விலை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 5 வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட டொயோட்டா லயன்ஸ் குரு வாகனம் தற்போது 62.5 மில்லியன் ரூபாவாகும். அதாவது 62.5 மில்லியன் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், இறக்குமதி தடைக்கு முன்னர் இருந்த விலையை விட இது 3 மடங்கு அதிகமாகும் எனவும், அந்த பணத்தில் நடுத்தர வர்க்கத்தினர் கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்க முடியும் எனவும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. தங்கத்திற்கு இணையாக மாறும் வாகனங்கள் என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நீதி அமைச்சர் அலி சப்ரியை சந்தித்த அந்த நால்வர்
நீதியமைச்சர் அலி சப்ரி தலைமையிலான நீதியமைச்சர் நீதிக்கான அணுகல் நடமாடும் சேவை வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த நிலையிலேயே முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற காணாமல் போனோருக்கான அமர்வில், அதாவது OMB அமர்வில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வெறும் 4 பேர் மாத்திரமே கலந்து கொண்டிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. அதில் 3 பேர் இழப்போடோ நட்டஈடோ தமக்கு வேண்டாம் என உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற நீதியை விசாரணையை வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதான ஒரு செய்தி தான். ஏற்கனவே நாங்கள் ஜெனீவா அமர்வை சமாளிப்பதற்கு வந்த நீதி அமைச்சரை சந்திக்கப் போவதில்லை, மழையில் நினைந்தபடி மக்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தியோடும் இணைந்த செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அரசுக்கு நெல்லை விற்க விவசாயிகள் மறுப்பு என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியாக, விவசாயிகளிடமிருந்து 1 கிலோ நெல்லை 75 ரூபாவிற்கு கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் உறுதியளித்துள்ள நிலையிலும் 120 ரூபாவிற்கு குறைவாக நெல்லை விற்பனை செய்வதற்கு விவசாயிகள் தயாராக இல்லை என விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. பயிர் இழப்பு, அரசாங்கத்தினுடைய ஒதுக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை ஒரு ஹெக்டேருக்கு 50,000 ரூபாய் மட்டுமே விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. எனினும் விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளனர். எனவே சேதன உரத்தால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்வதற்கு 1 கிலோ நெல்லுக்கு 25 ரூபாய் இழப்பீடு வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பராக்கிரம சமுத்திர திட்ட விவசாய சங்கத்தின் தலைவர் ஜெகத் அருணகீர்த்தி தெரிவித்தார். இதேவேளை விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே பதவி விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து நீக்குவதற்கு அதற்கு பதிலாக தகுதியான அமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளின் உண்மையான இழப்பிலிருந்து அவர்களின் கவனத்தை திசை திருப்பும் பொறிதான் கொடுக்கப்பட்ட மற்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இழப்பீடு எனவும் அதை செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சை வலியுறுத்தியுள்ளனர் என்று சொல்லி அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல கலந்துரையாடல்களை நடத்துமாறு கொழும்புக்கு ஐநா யோசனை கூறுகிறது என்று மற்றொரு செய்தி இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தின் முக்கியமான சட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது வெற்றிடங்களையும் தீர்வுகளையும் அடையாளம் கண்டுகொள்வதற்காக நாட்டில் பரந்தளவிலான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமாறு ஐநா அழைப்பு விடுத்திருக்கிறது. முக்கியமான உள்ளூர் பொறிமுறைகளில் சர்வதேச தரம் மற்றும் குறிப்பிட்ட சில அடிப்படை தன்மைகளை கொண்டிருப்பதாக சட்ட ரீதியான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக முயற்சிகளை அரசாங்கம் தொடர்கின்ற நிலையிலேயே ஐநாவின் பதிவிட பிரதிநிதி ஹானா சிங்கர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முன்பக்கத்தினுடைய மற்றொரு செய்தி, இங்கே எனது குடியுரிமையை பறிக்க அரசு முயற்சி, பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் ஊடாக தம்மை தண்டிக்கவும் தனது குடியுரிமையை பறிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சியம் அளித்துள்ளார். இந்த நிலையிலேயே முன்னைய ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தவே இந்த புதிய ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தங்களின் குடியுரிமைகளை பறிப்பதற்காகவே அமைக்கப்பட்டுள்ளதாக ரணவக்க தெரிவித்துள்ளார். அரசியல் பாதிப்புகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் வெள்ளிக்கிழமை வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கும் போது, பொதுமக்களுக்கு மின்சாரம் இல்லை, குழந்தைகளுக்கு பால்மா இல்லை, உழைக்கும் மக்களுக்கு உணவை பெற்றுக்கொள்ள வழி இல்லை, விவசாயிகளுக்கு உரம் இல்லை, மக்களுக்கு அரிசியை பெற்றுக்கொள்ள வழி இல்லை. அத்துடன் 2010 பிறகு நடந்த மோசடியின் விளைவாக மிகப்பெரிய டொலர் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்றும் சம்பிக்க ரணவக்க இதன் போது தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக பார்த்திருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளைக்கு பின்பு ஏனைய பத்திரிகைகளினுடைய செய்திகளையும் இணைத்துக் கொள்வோம். விளம்பர இடைவேளைக்கு பின்பு மீண்டும் தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். நாங்கள் அடுத்து உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்க போகிறோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளும் இங்கே புதிய அரசமைப்பில் எமக்கு தீர்வு மறுக்கப்பட்டால் வெளியக சுய நிர்ணயமே முடிவு, தமிழ் கட்சிகளின் ஊடக சந்திப்பில் மாவி சேனாதிராஜா தெரிவிப்பு என்று சொல்லி நேற்றைய தினம் தமிழ் கட்சிகள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்லப்பட்ட செய்தியை தான் இங்கே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல மோடிக்கு எழுதிய கடிதம் முன்னணிக்கு பதிலடியாக மாபெரும் பொதுக்கூட்டம், சுரேஷ் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கும் முதலாவது மாபெரும் பொதுக்கூட்டம் எதிர்வரும் 12ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக
EPRLF அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி கோட்டாபாயவினால் அரசியல் நிகழ்ச்சி நிலை செயற்படுகிறது. இது வெளிப்படை உண்மை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை தனக்கு தேவையில்லை, அவர்கள் தேர்தலை பகிஷ்கரித்தாலே போதுமானது என்று கோட்டாபாய சொன்னார். அதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் செயற்படுத்தினர். அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நீக்குவேன் என்று கோட்டாபாய சொல்கிறார். இங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13வது திருத்த சட்டம் வேண்டாம் என்று சவப்பெட்டிக்குள் அதை புதைப்போம் என்று பேரடியாக செல்கிறார்கள். கோட்டாபாய ராஜபக்ஷம் என்று சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எண்ணியாக நிற்பார்கள் என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. மோடிக்கு எழுதிய கடிதம் முன்னணிக்கு பதிலடியாக மாபெரும் பொதுக்கூட்டம் சுரேஷ் தெரிவிப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கில் மழை என்ற ஒரு செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கீழைக்காற்றின் செல்வாக்கின் காரணமாக எதிர்வரும் திங்கட்கிழமை வரை வடக்கு மாகாணம் முழுவதும் பரவலாக மழை கிடைக்கும் என்ற ஒரு விடயம்தான் அந்த செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இது தொடர்பில் தெரிவித்திருக்கின்ற விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கும்போது வடமாகாணத்தில் கடந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா இது தொடர்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கும்போது கீழைக்காற்றின் செல்வாக்கின் காரணமாக இன்று, அதாவது நேற்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் வடமாகாணத்தில் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக வன்னி பிராந்தியத்தின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மழை கிடைக்கும் என்பதனால் நெல் அறுவடை செயற்பாடுகளை உரிய முன்னேற்பாடுகளுடன் போதிய திட்டமிடல்களுடன் மேற்கொள்வது சிறந்தது என்றார் என்று அந்த செய்தி இருக்கிறது. வடக்கில் மழை என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. அதே போல கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி தானது. கோப்பாய் கலாசாலை கொரோனாவால் பூட்டு என்ற ஒரு செய்தி இங்கே இருப்பதை பார்க்கிறோம். அதேபோல இந்தியாவிற்கு கடிதம் கையளிப்பு தெற்கு மக்களை கோபமூட்டும் தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி சந்திப்பு விரைவில் நடக்கும் என்றார் நீதியமைச்சர் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது நீதியமைச்சர் இந்த விடயம் தொடர்பிலே தெரிவித்திருப்பதாகவும், இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதப்பட்ட கடிதம் தொடர்பாக ஊடகவியலாளர் கேட்டப்பட்ட போது அதற்கு விரைவிலே தமிழ் கட்சிகள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் செய்திருப்பதாகவும், ஜனாதிபதி சந்திப்பதற்கு ஜனாதிபதியிடம் தெரிவித்திருப்பதாகவும் அந்த விடயம் இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். என்னை செய்திகள் இங்கே ஊர்காவற்றுறையில் இந்திய மீனவர்களுக்கு எதிராக நேற்று போர் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வடக்கிலே பல இடங்களிலுமே இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பாக வட மாகாணத்தில் இருக்கின்ற பல்வேறு மீனவ அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்களையும் பேரணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு செயற்பாடாக நேற்றைய தினம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகம் முன்பாக இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருப்பதான செய்திதான் அந்த செய்தி. அதேபோல தெல்லிப்பள்ளியில் ஹெரோயினுடன் இளைஞர் கைது என்ற ஒரு செய்தி இங்கு பார்க்கலாம். தெல்லிப்பள்ளி பகுதியில் வைத்து ஹெரோயினுடன் நேற்று மாலை ஒருவர் கைது செய்யப்பட்டார். சுன்னாகத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெல்லிப்பள்ளி போலீஸ் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே தெல்லிப்பள்ளி போலீசார் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கைது செய்யப்பட்டவர் இன்று நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்தனர். வடக்கில் கொரோனா மீண்டும் அதிகரிப்பு. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருந்ததான ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். ஒமிக்ரோன் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும், நாடளாவிய ரீதியிலே 95% ஒமிக்ரோன் தொற்றாளர்களால் இப்போது பதியப்பட்டிருப்பதாகவும், அதேபோல வடக்கிலே வடமையை விட அதிகமான தொற்றாளர்கள் இப்போது பதிவாகி கொண்டிருப்பதாகவும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆவணர் கேதீஸ்வரன் தெரிவித்த செய்தியை மேனைய பத்திரிகையிலிருந்து பார்த்திருந்தோம். அந்த செய்திதான் இந்த செய்தி. அதேபோல உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரி நீதிமன்றத்தில் மனு என்கின்ற ஒரு செய்தி இருந்தது. ஏற்கனவே இது தொடர்பான விரிவான செய்தியை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக இருக்கிறது. அதேபோல வலமுறை பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வமாக இருந்தால் அதிகமான செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகள் நேற்றைய தினம் நடைபெற்ற 6 தமிழ் கட்சிகளினுடைய ஊடக சந்திப்பு தொடர்பான செய்திகள் தான் இன்று அனைத்து பத்திரிகைகளிலுமே அதிகமான செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வலமுறை பத்திரிகை எடுத்துக்கொண்டால் கோட்டாவின் கைக்கூலியாக முன்னணி செயல்படுகிறது, ஒற்றையாட்சி அரசியல் சாசனத்தை தமிழினம் என்றும் ஏற்காது, தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக அறிவிப்பு, அதிகார பகிர்வு கிடைக்கும் வரை அதிகார பரவலாக்கலை பெறுவதற்கு முயற்சிக்கப்படும், கோட்டா அரசு நினைப்பதை முன்னணி வடக்கில் நிறைவேற்றுகிறது, 13வது திருத்தம் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு தராது என்பதில் தெளிவாக இருக்கிறோம், சமஷ்டி கூட்டமைப்பில் சுயநிர்ணய தீர்வைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம், சமஷ்டி கட்டமைப்பில் சுயநிர்ணய உரிமையைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் என்ற தலைப்போடு இங்கே நேற்றைய தினம் நடைபெற்ற 6 தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்களினுடைய ஊடக சந்திப்பில் இருந்து எடுக்கப்பட்ட விடயம் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முன்னணி என்ன புரண்டாலும் தமிழர்களை ஏமாற்ற முடியாது, ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்னதான் புரண்டாலும் தமிழ் மக்களையும் புலம்பெயர் தமிழ் மக்களையும் ஏமாற்ற முடியாது என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். 13வது திருத்தம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் இந்திய பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது இவ்வாறு அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை நல்லூர் ஆலயம் ஒன்றில் மேற்படி போராட்டம் ஆரம்பமாக உள்ளது. மேலும் 13வது திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்த வாகன பேரணி நேற்று மதியம் யாழ்ப்பாணத்திற்கு வந்தடைந்திருந்ததான அந்த செய்தியே இருக்கிறது. அதே போல் இது தொடர்பாகவுமே அந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்போதும் என்ன செய்வோம் என்று தெளிவாக கூற வேண்டிய பொறுப்பு உள்ளது. புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா என்று உறுதியாக கூற முடியாது. அப்படி வந்தாலும் அதில் சிங்கள பௌத்த மேலாதிக்கம் மட்டுமே அதில் இருக்கும் என்று சொல்லியும் அந்த செய்தி தொடர்ந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முன்னணி என்ன புரண்டாலும் தமிழர்களை ஏமாற்ற முடியாது ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் செய்திகளை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது 13 நிரந்தர தீர்வுகளில் கூட்டு சமஷ்டியே எமக்கான தீர்வு நீதியரசர் சிபி விக்னேஸ்வரன் என்ற ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த செய்திதான். கொரோனாவால் 17 பேர் பலியன்று இருக்கிறது. அதே போல ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13 நிராகரிப்போம் முன்னணி யாழில் நாளை பேரணி என்ற ஒரு தலைப்போடு ஒரு செய்தி இங்கே இடம்பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13 நிராகரிப்போம் என்ற துணைப்பொருளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழில் நாளை மாபெரும் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை 13ஆம் திருத்தத்திற்குள் முடக்கும் முயற்சியை முறியடிக்கவே அனைவரும் ஒன்று திரடுமாறு அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல அறிகுறியற்ற தொற்றாளர்கள் பலர் சமூகத்தில் உள்ளனர். மருத்துவர் ஹேமந்த ஹேரத் என்ற ஒரு செய்தி இருப்பதை பார்க்கலாம். அதிக எண்ணிக்கையிலான அறிகுறியற்ற COVID-19 தொற்றாளர்கள் சமூகத்தில் பரவலாக உள்ளனர் என்று சுகாதார சேவைகளின் பிரதிபலிப்பாளர் நாயகமும் மருத்துவருமான ஹேமந்த ஹேரத் தெரிவித்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சட்ட திருத்தத்தின் போது குறைகளை கண்டறியுங்கள் இலங்கையிடம் ஐநா வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. நாங்கள் பார்த்திருந்தோம். ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற விடயம் அவர்கள் கொண்டு வரும்போது பொதுவாக எல்லோருடைய கருத்துக்களையும் அறிந்து கொண்டு அதை செயற்படுத்துமாறு ஐநா இலங்கையிடம் தெரிவித்திருந்ததான செய்தியைத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த செய்தி தான் இருக்கிறது. அதே போல நாட்டில் மேலும் 961 பேருக்கு கொரோனா தொற்று என்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. நாளாந்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதிலே தான் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உள்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கும் மேலும் சில செய்திகளை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் இலங்கையை வீழ்த்தியது ஆப்கான் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஜூனியர் உலகக்கிண்ண போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளிலே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலேயும் குரூப் சி பிரிவில் 2ஆம் இடத்தை பிடித்த ஆப்கானிஸ்தான் அணியும் குரூப் டி பிரிவில் முதலிடத்தை பிடித்த இலங்கை அணியும் மோதின, அதாவது அரையிறுதிப் போட்டிகளை மோதியிருந்தார்கள். இலங்கை அணி முதல் பந்துவீச்சு தெரிவு செய்து அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 47.1 ஓவரில் 134 ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்குகளையும் இழந்திருந்தது. அப்துல் ஹாதி 37 ஓட்டங்களையும் அகமது 30 ஓட்டங்களையும் எடுத்திருந்தார்கள். இலங்கை அணி சார்பிலே வினுஜா ராம்பால் 5 விக்கெட்டை வீழ்த்தி அசத்தியிருந்தார். இதனை அடுத்து 135 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இலங்கை அணி களமிறங்கியது. ஆப்கானிஸ்தான் அணியினரின் அசத்தலான கள்ளத்தடுப்பு காரணமாக இலங்கை அணி சிக்கியது. இலங்கை அணி துனித் வெள்ளைக்கு அதிகபட்சமாக 31 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். 45வது ஓவரில் வெற்றிக்கு 11 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் இலங்கை அணி 6 ரன்களை மாத்திரமே எடுத்து சகல இலக்குகளையும் இழந்தது. இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் 4 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருப்பதான செய்திதான். ஜூனியர் உலகக்கிண்ண போட்டியிலே ஆப்கானிஸ்தான் அணி இலங்கை அணியை அரையிறுதியில் வெற்றி இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருப்பதான விளையாட்டுச் செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல இலங்கை இந்திய புரிந்துணர்வானது இருதரப்பு உறவை துரிதமாக வலுப்படுத்தும். இந்திய வெளியுறவுகள் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கை மற்றும் இந்திய மக்களின் ஆழமான உறவினால் வலுவூட்டப்பட்டிருக்கும் தலைமைத்துவங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வானது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் துரிதமாக வலுவடைய செய்யும் என்று இந்திய வெளியுறவுகள் அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதோடு நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். மற்றும் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருந்த 4
பத்திரிகைகளினுடைய செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல்டின் அனுசரணையோடு கடந்த 1 மணி நேரம் பத்திரிகை செய்திகளோடு இணைந்திருந்தோம். மீண்டும் நாளைய தினமும் காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை பத்திரிகை செய்திகளோடு இணைந்திருங்கள். தொடர்ந்தும் எமது காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். தொழில்நுட்பத்தில் உதவிய ரூபனுக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.